கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 26,400 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய இன்னைக்கு லாபம் வந்து 1,26,920. இப்போ இதையே நான் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பிரைஸ் வந்து 5,49,120. இது என்ன ரீசனுக்காக வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா கோல்டு மேலே போகிறத காட்டில் வந்து ரொம்ப அதிகமாக மேலே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து கோல்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து 75% ஆஃப் த வேல்யூ. அப்போ இப்போ நீங்கள் ஒரு லட்சத்துக்கு உங்கள்கிட்ட வந்து கோல்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னா லோன் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா 75,000 தான் அவங்க வந்து லோன் கொடுக்க முடியும். 75% தான் வந்து லோன் கொடுக்க முடியும். அப்போ அன்னைக்கு இருந்த கோல்டுக்கும் இன்னைக்கு இருந்த கோல்டுக்கும் இப்போ கோல்டு பிரைஸ் அதிகமாயிருது. இப்போ 26,400 வந்து அவங்க வந்து 75% லோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்க முடியும்? இன்டூ 75 டிவைடட் பை 100. ஸோ அவங்க வந்து அரௌண்ட் 20,000 தான் வந்து லோன் கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா ஏன்னா கோல்டு பிரைஸ் அதிகமாயிருச்சு 95,190 அவ்வளவு வந்து லோன் கொடுக்க முடியும். அப்போ எவ்வளோ வந்து லோன் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். 10% 12% அப்படின்னு சொல்லி வச்சு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் தான். அவங்களோட இன்கம் மேஜர் இன்கம் எங்க இருந்து வருது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்ல தான் வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து சம்பாதிக்க முடியுது. அதனால தான் கோல்டு ஏறுறதை காட்டிலும் இவங்களுடைய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக ஏறுது. ஏன் பிரைஸ் ஏறுது? பிரைஸ் வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னா கம்பெனியுடைய ரெவென்யூ, கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வந்து ஒரு 5-10 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் பாருங்க. இப்போ இவங்களுடைய 2015 வந்து ரெவென்யூ அப்படின்ற சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 4,336 crore பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு பாருங்க 20,214. அப்போ அவங்களுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க லோன் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ லோன் அதிகமாக கொடுக்கும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வந்து வாங்குறாங்க. அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் பாருங்க 672 crore இருந்தது இன்னைக்கு டேட்டுக்கு வந்து 5,352 crore. அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ரொம்ப அபரிவிதமாக வந்து குரோத் ஆகுது. அப்போ கோல்டு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களுடைய ப்ரைஸ் வந்து கோல்டை காட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆக காரணம் வந்து அவங்க வந்து கோல்டு லோன் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதுல இருந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வாங்குறாங்க. அதனால இவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 மடங்கு கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து கோல்டு ப்ரைஸை காட்டிலும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு வந்து இங்கே தெரியுது.